வணக்கங்க. ஹரக்ஸ் செல்லங்க சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். சென்னை திருத்தணி ட்ரெயின்ல வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டுருக்குங்க. அதில வந்து சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். இப்போ ரீசென்ட்டா தான் சென்னைக்கு வந்திருக்கிறாரு. 34 இயர்ஸ் ஆகுது. அவர் இந்த ட்ரெயின்ல வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின். அதில வந்து அவர் டிராவல் பண்ணிட்டுருக்கிறார். பண்ணிட்டுருக்கப்ப ட்ரெயின் போயிட்டுருக்கப்ப ஒரு திருவாலங்காடு அப்படின்னு ஒரு ஸ்டேஷனுக்கு வரப்ப, ஒரு 4 பசங்க, சின்ன பசங்க மைனர் பாய்ஸ். அவங்க வந்து ஏறுறாங்க. ட்ரெயின்ல ஏறுறாங்க. ஏறி இவர்கிட்ட உட்கார்றாங்க. நெறைய பேசஞ்சர்ஸ்லாம் இருப்பாங்க. உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து 2, 3 அருவாள்லாம் வந்து பைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறாங்க. ஏதோ பேசிட்டு இவர்ட்ட வந்து ஹிந்தியில ஒரு பையன் வந்து இவர் ஹிந்தி ஆளு அப்படிங்கிறனால ஹிந்தியில ஒரு பையன் அவர்ட்ட பேசுறான். அவங்க பேசிட்டப்ப காரசாரமா வந்து விவாதம் மாரி ஆயிடுது. பேசிட்டே இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்க சமயத்தில ஏதோ சம்திங் ஏதோ பேசுறாங்க. இவன் ஏதோ பேசுறான், அவர் பேசுறாரு. பேசிட்டே இருக்க சமயத்தில அதுக்குள்ள திருத்தணி ஸ்டேஷனும் வந்துருது. ஸோ அந்த சுராஜ் வந்து அங்க ஸ்டேஷன்ல வந்தோனே இறங்கிடுறாரு. இறங்கினோனே இந்த பசங்க வந்து அந்த பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ ஃபாலோ பண்ணி கூடவே போறானுங்க. போயிட்டு என்ன பண்றாங்க, தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவர Instagram ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட வந்து அத பத்தி தான் பேசியிருப்பாங்க போல இருக்கு. Instagram ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அருவாலாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த அருவால வைக்கிற மாரி போட்டு அந்த மாரி ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னப்ப அவரு ஒத்துக்கல. எப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு அருவாளோ, கத்தியோ கொண்டாந்து கழுத்துக்கிட்ட வைக்கிற மாரி ரீல்ஸ் எடுக்கிறோம், போறோம்னா யாரு ஒத்துப்பா? யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது முன்பின் தெரியாதவங்க யாரோ ஒருத்தவங்க பசங்க கேட்டா எப்படி பண்ணுவாங்க? 4 பசங்க சேர்ந்துருக்காங்க. வேணும்னா அந்த 4 பசங்களும் சேர்ந்து எல்லாம் வந்து போதை மருந்து சாப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. கஞ்சா சாப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. அவனுங்க வந்து இவரு ஒருத்தரு அவங்க 4 பேர் சேர்ந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் புடிச்சுக்கிறானுங்க, போறானுங்க. ஒருத்தன் வந்து வீடியோ எடுக்குறான். அதுல வந்து இந்த அருவாள்ல வெட்டுற மாரின்னு சொல்லிட்டு மேலலாம் கைக்கு, காலு, தலை எல்லா இடத்தையும் வெட்டிடுறானுங்க. அப்படி வெட்டிட்டு அத வந்து அவன் வந்து போஸ்ட் போடுறதுக்காக Instagramல போஸ்ட் போடுறதுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதுல ஒருத்தன் தலையில பட்டப்ப தலையில என்ன ஆகுதுன்னா, ஐயோ! ரத்தம் வருதுடா அப்படின்னு ஒருத்தன் சொல்றதும் அந்த வீடியோல வந்திருக்கு போல இருக்கு. கத்துறானுங்க. இது மாரி பண்ணிட்டு அவனுங்க போயிடுறானுங்க. போயிட்டு இவரு வந்து ஃபுல்லா அருவாள்ல வந்து வெட்டுப்பட்டு, கை, காலு, தலை எல்லா இடத்துலயும் வெட்டுப்பட்டு அப்படியே ஒரு அன்கான்ஷியஸா படுத்துடுறாரு. படுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சம் கான்ஷியஸ் வர மாரி வரப்ப, ஒரு சத்தம் கேட்குது. கேட்டோனே எங்கன்னா, திருத்தணியில வந்து போலீஸ் குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல, ரயில்வே குவார்டர்ஸா, போலீஸ் குவார்டர்ஸா பக்கத்துல வந்து அந்த இடத்துல இவரு கிடக்குறாரு. அப்ப இவரு சத்தம் கேட்டு அந்த பக்கம் போறவங்கலாம் யாருன்னு சொல்லி பார்த்துட்டு, உடனே போலீஸ் ஃபோன் பண்ணிட்டு இவர ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. இந்த பசங்களும் வந்து வீடியோ எடுத்துட்டு அத வந்து Instagramல வந்து போஸ்ட்டா போட்டுருக்காங்க ரீல்ஸ. இதையும் பார்க்குறாங்க. போலீஸ் பார்த்துட்டு, இவங்கள வந்து இவர கொண்டு போய் உடனே திருத்தணில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு, அங்கருந்து வந்து திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து மேல் சிகிச்சைக்காக ஐசியூல சேர்த்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நல்ல வேளை உயிர் போல. இப்ப பார்த்தா ஃபுல்லா காயம், ரத்த காயம் அப்படி கிடக்குறாரு. ஒரு குற்றவுயிரும், கொலையுயிரும் மாரி கிடக்குறாரு. அவங்க சேர்த்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. இவங்க இத பார்த்துட்டு, சிசிடிவி கேமராலாம் பார்த்துட்டு, யாருன்னு பண்ணி 4 பசங்கள வந்து எல்லாம் 16, 17 வயசு பசங்க. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி இந்த சீர்திருத்த பள்ளியில வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அங்க அனுப்பிச்சுக்கிறாங்க. இதாங்க நடந்த விஷயம். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், இத வந்து எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒரு பேப்பர திறந்தா நெறைய வருது. இது மாரி தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடுறோம். நம்மளுக்கு வந்து நம்ம சரி உயிரோட இருக்கான்ல போறானே அப்படி இருப்போம். சில பேர் அத பார்க்க கூட மாட்டோம். இது எப்ப பார்த்தாலும் நடந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லி அலட்சியமா போயிரும். ஆனா இது வந்து எவ்வளவு வந்து ஒரு முக்கியமான விஷயங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஏன்னா ஒரு சின்ன பசங்க அவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு இந்த போதை மருந்து கிடைச்சது? எப்படி வந்து அது கிடைச்சு, யார் மூலியமா கிடைச்சுன்னு சொல்லி விசாரணை பண்ணி, அது யார் மூலியமா வந்ததோ, அந்த ஆணிவேர் எங்க இருக்குன்னு சொல்லி அத பார்த்து ஃபுல்லா அத வந்து சரி பண்ணா தான் வந்து, இது வந்து பிற்காலத்துல வந்து வருங்காலத்துல வந்து இது மாரியான நிகழ்வுகள் நடக்காம இருக்கும். நம்ம என்ன பண்றோம், அவங்க நடத்துறாங்க உடனே கேஸ போடுறோம். மைனர் பசங்கன்னா சீர்திருத்த பள்ளி அனுப்பிச்சிடுறோம். அங்க இருக்கிறானுங்க இத்தனை வருஷம் இருந்துட்டு வந்துருவானுங்க, போவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனா குற்றங்கள் ஒவ்வொருத்தரும் நடக்கிறப்ப இது மாரி தான் நடந்து ஒரு நடவடிக்கை எடுக்குறாங்க. நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு சின்ன தண்டனை குடுத்து அனுப்பிச்சிடுறாங்க, போறாங்க. ஆனா இதுக்கு நிரந்தர தீர்வு என்னன்னு சொல்லிட்டு இது வந்து பிஜேபியில வந்து அண்ணாமலை அவர்கள், அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நெறைய பேர் வந்து எல்லாம் பேசுறாங்க. என்னன்னா, இது வந்து கண்டிப்பா வந்து இது களையப்படணும். இது மாரி வந்து இருந்ததுன்னா, இது இது பார்க்குறவங்க மத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொன்னு இந்த Instagram ரீல்ஸ் மோகம் ரொம்ப ஜாஸ்தியாகுது. அது எது எது போடணும்னு விவஸ்தை இல்ல பாருங்க. போடணும்னு சொல்லிட்டு இது மாரிலாம் பண்ணி இத வந்து போடுறாங்கன்னா, அந்த அளவு அவங்களுக்கு வந்து என்ன சட்டம் தெரியலையா? இல்ல சட்டம் கடுமையா இல்லையா? அது என்ன பண்ணுவாங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? இல்ல அவங்க போதையில வந்து என்னன்னு புரியாமயே போடுறாங்களா? ஒண்ணும் தெரியல. இது கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இது. இந்த மனுஷன் ஒருத்தர் அவரு சிவனேன்னு போயிட்டுருக்காரு. பகல் நேரத்தில எலக்ட்ரிக் ட்ரெயின்ல கூட்டம் இருக்கும் நம்மளுக்கே தெரியும். சாட்டர்டே அன்னைக்கு. போயிட்டுருக்கப்ப எல்லாரும் பார்க்குறாங்க, பேசுறாங்க, பண்றாங்க. இந்த பசங்க அருவாள் எடுத்து தைரியமா போய் ரீல்ஸ்ன்னு சொல்லி எடுத்து போஸ்ட்டும் போடுறானுங்க. இதில பார்த்தா மாட்டிக்குமே, இதெல்லாம் பண்ணலாமான்னு கூட அந்த அளவு புத்தியில ஏறல. அந்த அளவு நிதானம் இல்லாம பண்ணியிருக்கிறானுங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து
என்னன்னா, இது 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 இவருக்கு நடந்தது மத்தவங்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அப்ப நம்ம எங்கேயுமே வந்து ஒரு ட்ரெயின்ல கூட நிம்மதியா முடியல. இது மாரி நடக்குதுன்னா, நம்ம என்ன ஒரு 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 பாதுகாப்பே இல்லாம இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நடந்துட்டே இருக்குங்க. ஒவ்வொரு விஷயம் கேள்விப்படுறப்பயே நம்மளுக்கு வந்து இது வந்து திருப்பி நடந்தா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா சட்டம் கடுமையா இல்லாதனால அது அந்த மாரி நடந்துட்டு தான் இருக்கு. இன்னொன்னு ஒரு பயமே இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி வந்து ஒரு 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 2, 3 நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஜட்ஜ்மென்ட் வந்தது. என்னன்னா, அந்த ஒரு அப்பாவே வந்து பொண்ண குடிபோதையில அது குடிபோதையில என்ன நடக்குதுன்னு தெரியாம ஒரு அப்பாவே பொண்ண வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறார். அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி ஒரு 7 மாசத்துலயே குழந்தை பொறந்து, அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுட்ட வந்து சொன்னா அவங்க அம்மாவ கொண்டு வந்து மிரட்டி வச்சதுனால, அந்த 9த் படிக்கிற பொண்ணு அது சொல்லாம இருந்திருக்குது. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனப்ப, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு இது மாரி நடந்ததெல்லாம் அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவங்க அம்மா போலீஸ்ல வந்து கேஸ் குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பொறந்துருது. அதுக்கப்புறம் 10 மாசத்துல வந்து ரிசல்ட் ஜட்ஜ்மென்ட் குடுத்துடுறாங்க. அந்த அப்பாவுக்கு வந்து தூக்கு தண்டனை குடுத்து, மரண தண்டனை குடுத்து, சிறப்பு நீதிமன்றம் வந்து குடுத்துடுறாங்க. இதெல்லாம் கேட்கிறப்ப இது மாரி வந்து அதாவது என்னன்னா, இது வந்து அப்பீல் போய் கேன்சல் ஆகாமயோ, இல்ல ஆயுள் தண்டனையோ குறையாம இருக்கணும். ஏன்னா, கண்டிப்பா இது மாரி வந்து பயங்கரமான ஒரு குற்றத்துக்கு வந்து, இது மாரி தண்டனை குடுத்தா தான் அடுத்தாப்புல வரவங்க இது மாரி செய்ய தயங்குவாங்க, பயப்படுவாங்க. அத விட்டுட்டு நம்ம வந்து தண்டனை கடுமையா இல்லாம இருந்ததுன்னா, இது வழி வழியா போயிட்டே இருக்கும். நம்ம வந்து ஏதோ முகம் தெரியாத யாரோ ஒரு ஆள் நம்மளுக்கு நடக்கலைல அப்படின்னு நம்ம போயிட்டுருக்கோம். ஆனா வந்து, இது எவ்வளோ ஒரு சமுதாயத்துக்கு ஒரு கேடுங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன பசங்க இது மாரி வந்து சுதந்திரமா வந்து ஒரு போதை மருந்த சாப்பிட்டு அப்படியே போறாங்கன்னா, அது போதை மருந்து இன்னும் எங்க போதை மருந்து கலாச்சாரம் எங்கெங்க பரவியிருக்கு? தமிழ்நாடு எவ்வளோ ஒரு அமைதி பூங்காவா இருந்து, இவன் நெறைய டெய்லி இன்சிடென்ட்டே நடந்துட்டு இருந்தா எத தான் பார்க்கறது புரியுதுங்களா? அதனால இது கண்டிப்பா வந்து இது போதை மருந்த கண்டிப்பா ஒழிச்சா தாங்க நம்மளுக்கு வந்து நாடு வந்து உருப்படும். மக்கள்லாம் நிம்மதியா இருக்க முடியும். அதனால அது போதை மருந்து இருக்கிற வரைக்கும், அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அத வந்து ரொம்ப சிவியரா ஆக்ஷன் எடுத்து, எல்லா இடத்துலயும் வந்து நடுவுல முதல்ல வந்து ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க. அவுட்டர்ல வந்து ஒரு வீட்ல வந்து நெறைய போதை மருந்து இருக்குன்னு சொல்லி எல்லாம் சீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் வந்தது. அது மாரி எல்லா இடத்தையும் பண்ணி அந்த சட்டத்தையும் வந்து ரொம்ப கடுமையாக்கணும். அப்படி கடுமையாக்குனா தான் அந்த பயத்துல வந்து யாரும் இந்த மாரி பண்ண மாட்டாங்க. அதே மாரி ரயில்வேலாம் இருந்ததுன்னா, போலீஸ்லாம் கண்டிப்பா இருக்கணும் அதுல. இது மாரி ஒரு சுதந்திரமா போயிட்டு கூட வர முடியல. ஈஸியா பண்றாங்கன்னா, எப்படி அப்படி பாதுகாப்பு சொல்லுங்க பாப்போம்? ஆனா இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்க போதை மருந்து அடியோட ஒழிக்கிறதுக்கு என்னென்ன இதுவோ அது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். அதே மாரி இந்த நம்ம கூட இது போடுறோம். ஒரு குடியை கெடுக்கும் அப்படிலாம் போடுறோம். போட்டுட்டு அது குடியை ஏன் அளவு பண்ணணும்? அதனால எவ்வளோ சீர்கேடு சமுதாய சீர்கேடு அதனாலேயே வருது. அதெல்லாம் அந்த மதுவ வந்து கண்டிப்பா ஒழிச்சுட்டு அடுத்தாப்புல வர கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா மது ஒழிப்பு வந்து கண்டிப்பா மது விலக்க கண்டிப்பா கொண்டு வரணும். கொண்டு வந்தா தான் உங்களுக்கு வந்து நாடு வந்து நல்லா சுபிட்சமா நல்லா இருக்கணும். ஏன்னா, அதுல வருவாய் கிடைக்குதுன்னு தான் அது வந்து மது வந்து ஒயின் ஷாப்லாம் திறந்திருக்கு. அத விட்டுட்டு அது வருவாய அதிகரிக்கிறதுக்கு வேற லைன்ல பார்த்துட்டு இது மது விலக்கு கண்டிப்பா கொண்டு வந்தா தான் அது ஒண்ணு. அடுத்தாப்புல வந்து இந்த போதை மருந்து கலாச்சாரம் 2யும் வந்து கண்டிப்பா வந்து ஃபுல்லா ஒழிச்சிடணும். அ அடுத்தாப்புல வர அரசாங்கம் யார் வராங்களோ அவங்க வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுத்து பண்ணணும் 1. அடுத்தாப்புல வந்து சட்டம் வந்து கண்டிப்பா கடுமையாக்கணும். அது நம்ம எவ்வளோ பேசிட்டு தான் இருக்கிறோம் எல்லாமே. ஆனா வந்து அந்த மாரி தெரியல. இப்போ ஒரு இதுக்கு வந்து ஒரு மரண தண்டனை குடுத்துருக்காங்க. அது மாரி இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா சின்ன பசங்க நம்ம என்ன பண்ணா ஒரு இதுதான் அனுப்பிச்சிருவாங்க. ஒண்ணும் இருக்காது அப்படின்னு நினைச்சு ஒரு மனசுல வந்து அதெல்லாம் பார்த்து வச்சுப்பாங்க அவங்க. ஆனா இந்த மாரி எண்ணமே வரக்கூடாது. படிக்கிற வயசுல இந்த பசங்க பண்ற வேலையா இது பாருங்க. அந்த ரீல்ஸ் முகத்துல எவ்வளோ இது பண்றாங்க. ஆனா இதுக்கும் வந்து கடுமையா சட்டத்த ஆக்குனா தான் வந்து நம்ம நாடு வந்து இந்த பிரச்சனைலாம் இல்லாம பாதுகாப்பா இருக்கும். மக்கள் போயிட்டு வரதுக்கு. நம்ம எல்லாம் குரல் குடுத்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அதுக்கு வந்து எல்லாம் குரல் குடுக்குறப்ப தான் அதுக்கு வந்து ஒரு பலன் கிடைக்கும். நம்ம கண்டிப்பா குரல் குடுத்தா அதுக்கு ஒரு பலன் இல்லாம போகாது. ஆ இது வந்து உங்கள்ட்ட ஒரு அவேர்னஸ்க்காக நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.